பட்டிமன்ற பேச்சில் வந்து ஒரு சுற்று பேசுனா அதிகபட்சம் 10 நிமிஷம். சீனியர் பேச்சாளர் ஆகிட்டோம்னா 2ஆம் சுற்றுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு. அந்த 10 நிமிஷத்துக்குள்ள பார்ப்பவர்களை ஈர்ப்பதற்கு ஒரு வழி என்னன்னா, தொடக்கமே அதிரடியாக பண்ணதுதான். அப்படி உங்களுடைய பேச்சை தொடங்கும் போது நீங்க அதிரடியா என்ன செஞ்சு தொடங்குறீங்க? உங்களுடைய தனித்துவமான முத்திரை என்ன? இத்தாலி நாட்டுக்காரன் தன் பேசுகின்ற மொழியினை இசைமொழி என்று அழைப்பான். ஆங்கிலேய நாட்டுக்காரன் தன் பேசுகின்ற மொழியினை வாணிப மொழி என்று அழைப்பான். பிரான்ஸ் நாட்டுக்காரன் தன் பேசுகின்ற மொழியினை காதல் மொழி என்று அழைப்பான். ஆனால் ஒரே ஒரு நாட்டுக்காரன் தான் பேசுகின்ற மொழியினை 10 மாதம் சுமந்து ஈன்றெடுத்த தாயோடு இணைத்து தாய்மொழி தமிழ் மொழி என்று அழைப்பவன் நம் தமிழன் தான் என்று கூறிய என் தமிழுக்கு முதல் வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைவித்தால் சங்கார நிஜமென்று சங்கே முழங்கு. திங்களோடு செழும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குல் கடல் இவற்றுடன் பிறந்த தமிழுடன் பிறந்தோம். நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்களுக்கும் ஞாபகம் செய் முழங்கு சங்கே. வெங்கொடுமை சாக்காட்டில் வீரன் செங்கின்ற தோல் எங்கள் வெற்றி தோள்கள். கங்கையை போல் காவிரியை போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரன் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம், தமிழங்கள் மூச்சாம் என்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வரிகளை அவையினர் முன் தெரிவித்து என் முதற்க நடக்கத்தை தெரிவித்து எனது உரையை துவங்கிறேன்னு ஆரம்பிச்சேன். கனியிடையேறிய துளையும் முற்றல் கலையிடையேறிய சாரும் பனிமலரேறிய தேனும் காய்ச்சி பாகிடையேறிய சுவையும் நனிப்புசு பொழியும் பாலும் தென்னை நலுகிய குளிரல நீரும் இனியன என்பேன். எனினும் அன்னை தமிழை என் உயிர் என்பேன். அத்தகைய அன்னை தமிழையும் இன்முகம் காட்டி இனிய வைதிவென கூறி பண்பலச் சூடி பாசம் என்னும் தொட்டில் கட்டி நியாசம் என்னும் தாளாட்டி நெஞ்சத்தால் அணைத்து பஞ்சத்தால் வாடினாலும் தன் குழந்தைக்கு பசிக்கும் என்று தன் உணவை உணவாக கொடுக்கின்ற அந்த அன்பிற்கினிய தாயையும் தமிழையும் வணங்கி என் உரையை துவங்குகின்றேன்.